எல்லோருக்கும் வணக்கம். இந்திய ஷேர் மார்க்கெட்டின் வளர்ச்சிக்கா எண்டு கார்ட போட பாத்தீங்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 151 பாயிண்ட் ஏறிட்டான். காண்பது என்ன கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி வீட்டமாவை கிள்ளி பார்த்தான். சப்பார்னு ஒரு அரை கிடையாது, காண்பது கனவு கிடையாது, நனவுதான், அருமையான ரெக்கவரி தான் அப்படின்றது அப்பதான் தெரிய வந்தது. இனிமேல் சந்தோஷத்துல நம்மளே கிள்ளி பார்த்துக்கணும், பக்கத்துல இருக்கிறவனை கிள்ளி பார்க்க கூடாது, அப்புறம் கஷ்டம் தான். இந்த சமயத்துல சென்செக்ஸ் திரும்பியும் 5வது முறையாக மேல வந்துடுச்சா? ஒவ்வொரு முறையும் நித்திய கண்டனம் பூர்ண ஆயுசு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல போயிட்டு 5 தடவை போயிட்டான். இது 6வது தடையும் பயமுறுத்திட்டு கீழே போகாம மறுபடியும் இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 50 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் வச்சிருக்கான். அதுல இந்த நிப்டி பேங்க்ல என்ன அவனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா 1000 பாயிண்ட் ஏற மாதிரி தெரியுறான். அவன் போற வேகத்தை பார்த்தா அப்புறம் பார்த்தா 2000 பாயிண்ட் இறங்குது. சரி, 2000 பாயிண்ட் இறங்குற மாதிரி தெரியுறான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா மறுபடியும் 1000 பாயிண்ட் ஏறான். அவன் மொத்தம் மார்க்கெட் ஒரு முடிவு செஞ்சிருச்சு. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே உட்கார வச்சிடலாம், எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கயா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் கண்ணா பின்னான்னு ரொம்ப மோசமான சூழ்நிலையில ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரேடிங்க்கு யாராவது ஏவரேஜிங் கான்செப்ட்ல நிப்டி அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. மற்றபடி மேல கீழே திருப்பிட்டே இருந்தாங்கன்னா மொத்த பணத்தை பிடிங்கி விட்டுருக்கும் போல மார்க்கெட். பாவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் கஷ்ட காலம் வரும். ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, பணத்தை போட்டு நீண்ட கால அடிப்படையில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 1 வருஷம் 6 மாசம் போட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இதுல கஷ்டகாலம் தற்சமயத்துக்கு ஆப்ஷன் ட்ரேடர்களுக்கு தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, ஷேர் மார்க்கெட் ஏறினதுக்கு யாரு வேணா என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். ஆனா இந்த லக்ஷ்மணன் ரேகா என்று சொல்லப்படுகின்ற ஷேர் மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி இந்த லெவல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேர் கணிச்சு வச்சிருந்தாங்க. அந்த லெவலுக்குள்ள தற்சமயம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஷார்ப்பா அந்த லெவலை தொட்டுட்டு தான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்றது போட்டிருக்கான். சோ ஆக மொத்தம் ஏப்ரல் மாசத்தை கழிச்சு விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டானு போல. அதுக்கப்புறம் மே மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜூன் மாசம் இருக்கு. இந்த ஜூன் மாசத்தினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் முடிச்சுட்டா நம்மளுக்கு தலைவலியே கிடையாதுங்க நண்பர்களே. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய நியூஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. அதனால மார்க்கெட் நம்ம ஈஸியா கணிக்க முடியும். இப்ப கணிக்கிற மாதிரி நம்மளால முடியாது. ஆனா பாவி, இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒரு கம்பெனி நண்பர்களே, பாவம் முதலீட்டாளர்களை பாடா படுத்திட்டான். பிளஸ் போனா மைனஸ் போனா, பிளஸ் போனா மைனஸ் போனா, கடைசியில பார்த்தா 3% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு? அவங்க அவங்களுடைய ஷேரை ஸ்பிளிட் பண்றாங்க, பிளஸ் 400 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. எப்படி ஸ்பிளிட் பண்ண போறாங்க? 1:5, அதாவது ஒரு ஷேரை 5 ஷேரா ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க. ஸ்பிளிட் பண்ணி விடுறதுக்கு அப்புறம் இவன் பெரும்பாலும் மேல் நோக்கி ஏறி வரத்தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். பொதுவாக இந்த மாதிரி ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் கொடுத்தா அது ஒரு சூப்பர் ஷேர்ல இருந்து சாதா ஷேரா மாறிடும். இப்படிதான் ஈஸ்மை ட்ரிப், கேபிஆர் மில், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர்கள் இருக்கு. பட் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான். சோ இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அவன்லாம் வெறும் 200-300 ரூபாயில இருந்து 2000 வந்தவனே நீ ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் 1000-2000 ரூபாய் வரத்தான் போறான். பட் அதுக்கெல்லாம் பல காலங்கள் எடுத்துக்கும். ரெப்கோ ஹோம் பினான்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் இனிமேல் தான் ஆட்டத்தை காமிக்க போறானா என்ன அப்படின்றது தெரியல. இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் காமிச்சிருக்கான். சோ ஒரு 6 மாசத்தினுடைய தடைகளை தாண்டி உடைச்சிருக்கான் இன்னைக்கு. ஆனாலும் அவன் போக வேண்டிய தூரம், அவனுடைய பழைய தூரம் என்பதே எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னா 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சோ இவன் எல்லா தடையும் தாண்டிட்டானா 1000 ரூபாய் போவானா அப்படின்றது ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் தெரியும். ஆமா, ஒரு 2 வருஷத்துல ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டா கசக்குதா 100% அப்படின்ற 2 வருஷத்துல நண்பர்களே. இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அப்படின்னு எல்லாத்தினுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான கம்பெனிகள். ஆனா இவங்களுடைய ரிசல்ட் என்பது ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் அண்ட் மற்ற பேங்கினுடைய ரிசல்ட்டை வச்சுதான் ஷேர் மார்க்கெட் நல்லா பறக்குமா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்க போகுது. என்ன காரணம்னா டிசிஎஸ் குவார்டர்லி ரிசல்ட் பாக்குறோம். அவங்களுடைய ப்ரீவியஸ் குவார்டர்னுடைய சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கல பெருசா ஒண்ணும் இல்ல, ப்ராஃபிட் அப்படியே நிலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே தான், அவங்களுடைய சேல்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விப்ரோ இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸை மெயின்டைன் பண்றாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் ப்ராஃபிட் அப்படின்றது பெரிய ப்ராஃபிட், இமாலயன் ப்ராஃபிட் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது ஷேர் மார்க்கெட்டுக்கு பத்தாது, பிடிக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு செக்டர்னுடைய வளர்ச்சி அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்ப பேங்குகளுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது அடுத்த வாரம் வரக்கூடிய வாரங்கள்ல அவங்க கடன் அதிகமா கொடுத்தாங்க, அவங்களுடைய வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல செய்திகள் வந்ததுன்னா
ஃபைனான்ஸா எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். இந்த முறையும் அதே மாதிரி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல ஃபாரினர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இன்னைக்கு கூட பாருங்க, ஆல்மோஸ்ட் 19ஆம் தேதி 129 கோடி அவங்க வந்து அவங்களுடைய விற்பனை அப்படின்றது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சியில அவங்களுடைய சேல்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. பிப்ரவரி 2024 15,000 கோடி, ஜனவரி 35,000 கோடி சேல்ஸ் ஃபிகர் அதிகமா இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்களுடைய டர்ன் ஓவர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடிக்கு வாங்குறாங்க, 1 லட்சத்து கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சேல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. 2020க்கு அப்புறம் அப்படியே அது வளர்ந்து 1.5 லட்சம் கோடி ஆயிருக்கு ஒரு மாசத்துல. அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2022 23 வரும்பொழுது 3 லட்சம் கோடி தொட்டி இப்ப 3.5 லட்சம் கோடி. அதாவது அவங்களுக்கு நம்மளுடைய மார்க்கெட் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்ட்ராடேலயே வாங்கி வித்து டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. லாங் டேர்ம்ல கேஷ் மார்க்கெட்ல போடுறத குறைச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்மளுடைய எஃப்ஐஎஸ்னுக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் டெலிவரியில ரெடியூஸ் பண்ணிட்டு ட்ரேடிங்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. சோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரேடிங்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் எந்த காலத்துக்கு நீ அழிவில்லை, எப்பவுமே அதுல ட்ரேடிங் நடக்கும், அதுல வித்த தெரிஞ்சவன் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய இந்த 5 நாள் வீழ்ச்சியில எந்த செக்டர் எடுத்து பார்த்தாலும் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் பார்க்கும்போது ரொம்ப வீக்கா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்ல நல்ல ஷேர்கள் வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஷேர் 20% இறங்கினாவே பெரிய விஷயம். மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி 20% இறங்கினாவே டபுக்குன்னு அங்கிருந்து ஏறக்கு தான் பாப்பா. சில ஷேர்கள் இது வந்து வெரி குட்னு வச்சுக்குவோம், சில ஷேர்கள் இது குட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அது 40% இறங்கும். 40% தொடும் போதே டக்குன்னு ஏறக்கு தான் பார்க்கும். சில கும்பா குட்டி ஷேர்கள் வந்து 60-70% தொட்டுட்டு அப்புறம் ஏறக்கு பார்க்கும். நம்ம நல்ல ஷேர்கள் அப்படின்றத நம்ம எடுத்து வாட்ச் பண்ணும் பொழுது 20% இறங்கின ஷேர்கள், 40% இறங்கின ஷேர்லாம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேர்கள் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து ஒரு பெரிய வேலை தான். இருந்தாலும் சும்மா வருவாளா சுமாரி, ஏதாவது வேலை பார்த்தா தான் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல நல்ல நல்ல ஷேர்களை ஃபில்டர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் அதுல இருந்து சில ஷேர்கள் எடுக்க முடியும். மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, 100 பேருக்கு போன் பண்ணாதான் 10 பேர் சரி வா மீட்டிங்க்கு வா அப்படிமா. 10 பேர்த்த மீட் பண்ணாதான் ஏதோ 1-2 அக்கௌண்ட் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நண்பர்களே, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நிறைய அருமையான லாபம் சம்பாதிச்சு கொடுத்தா. நீங்க சவுத் இந்தியன் பேங்க்னுடைய ரைட்ஸ் பாருங்க, அல்லது பஜாஜ் ஆட்டோ, கனரா பேங்க் நிறைய நல்ல அருமையா சம்பாதிச்சு கொடுத்தான். இப்ப லேட்டஸ்டா இந்த ஒரு மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 முக்கியமான கம்பெனிகளுடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்துச்சு. பர்சிஸ்டன்ஸ், துவார்கேஸ் இந்த 2 நம்மளை போட்டு கெடுத்து விட்டான். அதாவது எஸ்டிபிஎல்லும் ஆல்மோஸ்ட் ஒரு 6% அவன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டான். இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோஸும் இன்னைக்கு 1989 வந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி 5% அப்படின்ற லாபம் பண்ணி கொடுத்துட்டான். இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்றது 118 ரூபாய் என்னமோ போன டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே 488 ரூபாயில இருந்து அவனும் ஒரு 6-7% ஏறி லாபம் கொடுத்துட்டான். கடைசிக்கு பார்த்தா இவனுக்கு 3 பேருமே 15% சம்பாரிச்சு கொடுத்தாலும் இந்த துவாரகேஸ்னு ஒருத்தன் சோலோவா கெடுத்து விட்டான். ஆல்மோஸ்ட் 10% டவுன். அவனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது 80 ரூபா இருந்தது, இப்ப 72 ரூபா தான் இருக்கு. பர்சிஸ்டன்ட் அப்படின்ற கம்பெனி 4087 ரூபாய் இருக்கும்போது வந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்ப 3887. அவன் ஒரு 5% இறங்கிட்டான். ஆக மொத்தம் நல்லவாயம் சம்பாரிச்சு கொடுத்தது நாரவாயம் சாப்பிட்டு போன மாதிரி இந்த மாசத்துல இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னால பெனிஃபிட் எல்லாம் பண்ணி விட்டானுங்க. முக அழகை பார்க்காதே, அகத்தின் அழகை பார் அப்படின்ற மாதிரி இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 160 ரேஞ்சில் இன்னைக்கு 180 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவன் பழைய ரேட் 260 ரூபா வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக் உதவி செய்யுமா, உதவி செய்யாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அது வந்து சில நேரங்களில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான டெக்னிக்கலி பிரேக் அவுட் ஆகக்கூடிய கம்பெனி ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இல்லாத பொழுது ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங், சும்மா ஷார்ட் டேர்ம்ல உள்ள போயிட்டு வெளியே வர்றவங்களுக்கு உண்டானது அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இந்த ஷேர் யாராவது வாங்கி வச்சு நொந்திருந்தீங்கன்னா 260 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வந்துட்டு இப்ப தற்சமயத்துக்கு கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேல போற மாதிரி காமிக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஷேர் வந்து அப்படியே செங்குத்தா வெடிச்சு செதறி மேல போற மாதிரி காட்டுறான்.
இந்த SW சோலார் அப்படின்ற ஷேர் பத்தி தான் சொல்றேன். 3.5% அப்படின்றது ஏறி இருக்கான். இப்படி ஏறினதுனால என்ன ஆயிருக்குன்னா தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்த கம்பெனி திடீர்னு அவனை பார்க்கறதுக்கு ஏதோ செங்குத்த செதறி மேல போற மாதிரி காட்டுறான். போனா சந்தோஷம் தான். பாவங்க பெரிய ஆள் ஒருத்தர் டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஷேர் சாதாரண ஷேர் கிடையாது, நல்லா வளர்ச்சி அடைஞ்ச ஷேர். இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 42% லாபம் கொடுத்துருக்கான். ஆனா இப்ப ஏற்பட்ட பெரிய ஆளா கடந்த 5 நாட்கள்ல ஷேர் மார்க்கெட் போட்டு தள்ளிருச்சு. ஆல்மோஸ்ட் 11% காலி. சோ ஷேர் மார்க்கெட்ல எதுவும் நடக்கலாம். சோ அப்பத்திக்கு அப்ப கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. நண்பர்களே, யாராவது இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற ஷேரை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 167% இந்த ஷேர் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 365%. இந்த கம்பெனியை தோற்றுவிச்சு பெரிய அளவுல கொண்டு போனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் ரசாக் அப்படின்றவர். ஆல்மோஸ்ட் இப்ப 10,000 கோடி மதிப்பிலான சொத்து அவர்கிட்ட இருக்கு. இவங்க முதல்ல எப்படி சிம்பிளா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவருடைய அப்பாவுடைய டெய்லர் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு 10,000 கோடிக்கு அதிபதியா இருக்காப்ல. சோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி 10,000 கோடி இவருக்கு எப்படி வந்தது? கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பாடுபட்டதுக்கு அப்புறம் வருது. சோ நம்ம ஷேர் மார்க்கெட்லயே ஏதாவது ஒரு நல்ல ஷேர்கள் வந்து நம்ம 30-40% நம்ம 30-40 வருஷம் வச்சிருக்க வேண்டாம், 3-4 வருஷம் வச்சிருந்தாவே நல்ல வருமானம் அப்படின்றதான். இந்த பிரஸ்டீஜ் அப்படின்ற ஷேரை 2020 கோவிட் வீழ்ச்சியில 153 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருந்தோம். 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இப்ப பேசாம வச்சிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய் பக்கம். அதாவது மே 2020 சமயங்கள்ல 150 ரூபாய் பக்கம் இங்க லோ பிரைஸ் காட்டுறான். சோ 150 to 1224 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கா. இருக்கிறதுலே ஹை வந்து 1400 வரைக்கும் போயிருக்கு. இந்த டாபிக் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஷேர்னுடைய விலை வந்து போடுற ஆட்டத்துக்கு அவனுக்கு எல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் 25% அப்படின்றது ரொம்ப சாதாரணமா தான் எனக்கு தோணுது. நான் அடங்க மாட்டேன், ஆர்ப்பரிப்பேன் அப்படின்ற மாதிரி மனநிலை கொண்டவங்களுக்கு தான் இந்த ஷேர் ஒத்து வரும்னு நான் நினைக்கிறேன். அவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் பாருங்களேன், அடேங்க அப்பா. இதுக்கு சூட்டான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல எது நடந்தாலும் சீக்கிரமா நடக்கணும், ரொம்ப பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஆளுகளுக்கு உண்டான ஷேரா தான் நான் இந்த ரசாயனத்தை பாக்குறேன். சோ இந்த ரசாயன ஷேர் சமீபத்துல இதே லெவல்ல சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் 20% பக்கம் ஏறி இருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு 30% மேல ஏறி இருக்கான். சோ இந்த முறையும் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோசிங் ஆயிருக்கு. அந்த க்ளோசிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது இவனுக்கு 25% எல்லாம் சாதாரண விஷயமா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி கீழே போறது ஆச்சரியப்படுறதுல பிளஸ் ஆர் மைனஸ் 25% இவனுக்கு சாதாரணமா இன்னும் 2 மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, இந்த ஆர் சிஸ்டம்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர்லாம் இருக்கிற மாதிரி அவங்க தன்னை காமிச்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இவங்க இருக்கக்கூடிய செக்டர் எல்லாமே கொஞ்சம் மொமெண்டம் இருக்கக்கூடிய செக்டரா இருக்கும் பொழுது இவங்களுடைய லாப நஷ்டத்தை எடுத்து பார்க்கல இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கான். 53 கோடியில ஆரம்பிச்சு இப்ப 140 கோடியா அவங்களுடைய வருமானம் அப்படின்றது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சமீபத்துல அவனுடைய லோ லெவல் அப்படின்றத அவன் உடைக்கவே இல்லை. அதாவது இந்த லோ லெவலை யாராவது ஸ்டாப் லாஸா வச்சு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உடைக்கவே இல்லை. ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, பெரிய ஆளுங்க யாரும் இதுல பெருசா நம்பி பணம் போடல. அதே மாதிரி பப்ளிக் ஹோல்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது போன்ற சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இவன் 2020 இருந்து தன்னுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கான். 10 மடங்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்கான். சோ அப்ப இந்த முறை இவன் வந்து அப்படி 10 மடங்கு சம்பாரிச்சு கொடுக்கலனாலும் இவனுடைய பழைய ஹையை போய் தொட்டா கூட இதுக்குள்ள ஒரு 20% இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, இந்த ராஜ்ரத்தன் அப்படின்ற ஷேர் ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஷேர் யாராவது வாங்கி ட்ரேட் பண்றீங்க, இதுல ஏதாவது லாபம் இருக்கா, ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி யாருக்காவது கருத்து இருந்தா தெரியப்படுத்துங்க. ஒரு மாதிரி பிரேக் அவுட் எல்லாம் ஆயிட்டான். இறங்கினாலும் ஏறிக்கிறான், ஏறினாலும் இறங்கிக்கிறான். இவன் யாரு, எப்பேற்பட்ட ஆளு? இந்த ஸ்டாக் எல்லாம் நம்பி ஏதாவது பணம் போடலாமா? இவனை பார்த்தோம்னா 50% கீழே போற மாதிரி இருக்கு, மேல போனா ஒரு 25% போய் கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இந்த ஷேர்லாம் நம்பலாமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நான் போடுறது என்னமோ 2000 ரூபாய் தான், பட் இருந்தாலும் அனலைஸ் பண்ணி ஆழம் தெரிந்துதான் காலை விடணும் அப்படின்றதுல நான் ரொம்ப குறியா இருக்கேன். ரொம்ப பாவம் நண்பர்களே, இந்த சுகர் செக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு வசந்த காலம் அப்படின்ற மாதிரி வர மாட்டேங்குது. சுகர்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அது 20-50 ரூபாய் மேலையும் போகலாம்,
கீழையும் போகலாம் அப்படின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கான். அதை சீக்கிரமா பண்ண வேண்டியதானே. இந்த வருஷத்துக்குள்ள ஒன்னா 150 ரூபா வரட்டும், இல்லைன்னா இதே வருஷத்துக்குள்ள ஒரு 20 ரூபா வரட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு ஷேரை வந்து ஒரு நண்பர் உச்சத்துல வாங்கிட்டு தான் சொன்னாரு. அது ஏன் உச்சத்துல வாங்குறாங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் அதனுடைய தற்போதைய சப்போர்ட் நிலையில இருக்கு. இங்கிருந்து ஏறிட்டா பரவாயில்ல. அதே மாதிரி ஜூப்ளியன்ட் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனும் அதே மாதிரி ரிலையன்ஸ் இன்ஃப்ரா மாதிரி மேல் நோக்கி ஏற மாட்டேங்கிறான், ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல வந்து உழுகுறான். ஏன் அவன் ஏறவே மாட்டேங்கிறான் அப்படின்றது புரியவே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு ஜூப்ளியன்ட் ஃபுட். தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான், மேலேயே வரமாட்டேன்றான். என்ன காரணம் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச தெரியப்படுத்துங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.